ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோத்ரேஜில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு லேட்டஸ்ட் மாடலு. இது ப்ராப்ளம் என்னென்னா, பிசிபியில் வந்து அந்த ஃபீஸ் வந்து போயிருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த ஃபீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜம்பர் போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கூட அந்த போர்டு வந்து ஷார்ட் ஆச்சு. இது ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து பவர் வந்து அப் அண்ட் டவுனோ இல்லை சம்திங் ஏதோ ப்ராப்ளம்னால வந்து போர்டு வந்து போயிட்டுருக்கு. நம்ம போர்டு மார்க்கெட்டில் விசாரிச்சோன்னா கிட்டத்தட்ட வந்து 2.5லேருந்து 3 அந்த 3 அந்த ரேஞ்சில் வருது. நம்ம ஒரு வேளை வாங்கிட்டு வந்து போடுறோம், திருப்பி வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகல, இல்லை திருப்பி ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து ரிட்டர்ன் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட வந்து இதுக்கு வாரண்ட்டி வந்து கம்ப்ரஸருக்கு மட்டும் வாரண்ட்டி இருக்குது, போர்டுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது. கம்பெனியில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் போர்டு தான் மாற்றணும், அதுவும் வாரண்ட்டி கிடையாது, இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 3,500லேருந்து 4,000 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம புது கம்ப்ரஸர் மாற்றி கொடுத்துட்றோம். அதுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி கூட வந்துடும் நமக்கு. ஸோ எல்ஜியில் வந்து 42 கம்ப்ரஸர் வந்து நம்ம இதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். இதில் இருந்த கம்ப்ரஸருக்கு வந்து நமக்கு அதுலேருந்து 600 கேஸ் வந்திருக்கும். நம்ம இப்போது வைக்க போகிற கம்ப்ரஸருக்கு வந்து 134 கேஸ் வரும். கண்டென்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு தான், இன்னர் எதுவும் இல்லை. ஸோ கண்டென்சர் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு புது ஸ்டெய்னர் போட்டுட்டு கூலிங் காயில் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரிட்ஜில். ஜஸ்ட் இந்த வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நான் இன்வெர்ட்ரு, அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து நான் இன்வெர்ட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுவும் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா போர்டில் வந்து வயரிங் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒர்க் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இதுவே ஒரு சில இந்த எல்ஜி சாம்சங்காக இருந்தால் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி வயரிங் இருக்கும். அது கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. 3 ஒயர், நம்ம சாதாரணமாக நம்ம சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு வர்ற மாதிரி, அதாவது வயரிங் அதே மாதிரி சிம்பிளாக இருக்கும். நான் இன்வெர்ட்டர் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரியே தான் இருக்கும். இதில் வயரிங் கூட ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேபி இந்த கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதுக்காக நம்ம புது போர்டு போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. வாரண்ட்டி நான் வாரண்ட்டினா அவங்க வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு டெக்னீஷியனாக வந்து இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போர்டு வாங்கிட்டு வந்து போடுவோம். இன்கேஸ் அந்த போர்டில் ஷார்ட்டோ சம்திங் திருப்பி அந்த போர்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கடையில் ரிட்டன் வாங்க மாட்டாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,500 வரைக்கும் நமக்கு கையில் இருந்து விழும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஒருவேளை நமக்கு எல்ஜி சாம்சங்காக இருந்தால் நம்மக்கிட்ட மாடல் போர்டு இருக்கும். இந்த மாதிரி அதாவது அதிகமாக நமக்கு மூவிங் இல்லாத மாடலுன்றப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும். MA42, அதாவது நம்ம சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த கம்ப்ரஸர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், போர்டு மட்டும்தான் போயிருக்கு, கம்ப்ரஸர் நீங்கள் வேணும்ன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு கறந்துட்டீங்க அப்படின்ட்டு. இருக்கிற விஷயம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பண்ணோம். போர்டு வாங்கிட்டு வந்து போடுவோம். இன்கேஸ் போர்டு திருப்பியும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து வாரண்ட்டியில் வராது, நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னோம். அவங்க வந்து இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு சொல்யூஷன் வேணும்னு, அதனால தான் நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து புதுசு வாங்கிட்டு வந்து போட்டோம். இந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி இருக்கலாம், ஆனால் போர்டுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது. 1 இயர் வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து இந்த புது ஃப்ரிட்ஜுக்கு அவங்க வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. கம்பெனியில் அவங்க வந்து கேட்டோன்னா அவங்க வந்து அதிகமாக காஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 3,800 வரைக்கும் கேட்டாங்களா அவங்க வந்து, அதாவது 4,000 அரௌண்ட் அவங்க சர்வீஸ் சார்ஜோடு சேர்த்து. ஸோ அவ்வளோ வச்சாலும் திருப்பி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து திருப்பி போச்சுன்னா அவங்க தான் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க.
ஸ்டெய்னர் வந்து சாதாரண ஸ்டெய்னர் தான், சிலிக்கா ஜெல்லு கிடையாது. இதில் இருந்தது வந்து சிலிக்கா ஜெல்லு இருந்திருக்கும். ஆனால் இந்த சின்ன ஃப்ரிட்ஜுக்கு வந்து சின்ன கம்ப்ரஸருக்கு வந்து சரியாக போயிடும். நம்ம இதுதான் போடுறது நம்ம மாமூலாக பிளாக் அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லாயிருக்கும். கேப்லரு கூலிங் கையில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அதாவது 600A கேஸ் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து அதை எடுத்திருக்கோம். நம்ம அதில் வந்து ஆயில் வந்து ஆல்ரெடி வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த வெல்டிங் எல்லாம் ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து பிளாக் பண்ணுறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். இப்போது நம்ம ஃபில்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கண்டென்சரை வந்து நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு போட்டதுக்கப்புறம் செக்ஷனை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கூலிங் காயில் ஒரு வேளை அந்த 600A ஆயில் இருந்தாலோ ஏதோ சம்திங் அதிலெல்லாம் இருக்குதுன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ நல்லா ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வேக்யூம் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வேக்யூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணணும். கேஸ் சார்ஜிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்படின்னா 10 PSIக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து நல்லா கூலிங் வந்துடும். ஆல்ரெடி இது 600 ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அந்த கேஸாக இருந்தால் நம்ம வந்து 0 PSI வச்சுருக்கோம். 134னா அதோட சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 10க்குள்ளேயே வந்து நமக்கு நல்லா கூலிங் வந்துடும். காயில் ஃபுல்லாக நல்லா நமக்கு ஐஸ் வந்துருக்கு 10 PSIக்குள்ளேயே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.